கயலோட உயிருக்கு இதுக்கப்புறம் ஆபத்து அதிகமா இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறதா தான் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம எலியில கயல் பிரிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி சிவசங்கரி பயங்கரமான கோவத்துல இருந்திருந்தாங்க. சிவசங்கரி மட்டும் கிடையாது, அந்த தீபிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் எலியில அடைஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு அவ தயாரா இருந்துட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சான்ஸ மட்டும் நான் விட்டுறவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான திட்டத்த போட்டிருக்கா. ஏற்கனவே சிவசங்கர் இருந்துட்டு 1,50,00,000 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, நம்ம கயல தூக்கி ஜெயில்ல வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கயல் தப்பே பண்ணல அப்படின்ற மாரி தெரிஞ்சிருந்துமே கூட. அந்த இன்ஸ்பெக்டரும் 1,50,00,000 வாங்கிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கையில ஜெயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அத செஞ்சாங்க. அதாவது நம்ம எழில் வர்றதுக்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜட்ஜோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ரூடா பேச வச்சாங்க. அதாவது இவங்களா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. கயலுக்கு இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு கூட தெரியாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமா பேசி, இப்போ இந்த அதாவது கயல் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிரூபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த போலீஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு. இப்போ போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கயல வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ, விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ, அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா அதாவது இந்த சிவசங்கர் வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி அந்த கயலோட கதைய வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுரு. உனக்கு நான் 4,00,00,000 தரேன். இன்னும் 4,00,00,000 போட்டு விடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது அசால்ட்டா சொல்லிருக்காங்க. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 400 ரூ. 500 போட்டு விடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி 4,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து நம்ம கயலோட கதைய முடிக்கலாம் அப்படின்ற மாரி இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கல. சிவசங்கரியோட மனசுக்குள்ளேயே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சுல ஈரம் இருந்துச்சு. ஆனா இந்த தீபிகா இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா இருக்காது அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தீபிகாவுக்கு தேவை நம்ம எழில். எழில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வரணும், தனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கயல வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஜெயில்ல இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா கரிசனமா வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதாவது எழில் வந்து பார்த்தீங்கன்னா கயல் மேல பாவப்பட்டு, பிரியப்பட்டு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா கயலோட கதையே முடிச்சா, கதையே வேற மாற ஆரம்பிச்சுரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது 1,50,00,000 குடுத்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய பொளந்துகிட்டு வாங்கிட்டு நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பார்த்தான். ஆனா இப்ப 4,00,00,000 கிடைக்குது அப்படின்ன உடனே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர்ல போட்டு தள்றதுக்கு முயற்சி பண்ண போறான். ஏன்னா ஏற்கனவே ஜட்ஜு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூடா பேசிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கொலைய பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தாங்க அப்படின்ற மாரி ஒரு பிளான பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில தீர்த்து கட்ட போறது. அதுதான் இவங்களோட பிளானா இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கயலுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயல வந்து போக சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்க ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க அப்படின்றது நம்ம கயலுக்கு தெரியாது. ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, போக சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கவுண்டர்ல போட்டு தர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்பதான் நம்ம கையில இருந்துட்டு அதிர்ஷ்டவசமா தப்பிச்சது மட்டும் இல்லாம, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி வர ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா துப்பாக்கி சுடும்போது அந்த சத்தம் வருது இல்லையா? அந்த சத்தமா இருந்தாலும் சரி, அந்த குண்டு வந்து பார்த்தீங்கன்னா, தப்பி வேற இடத்துல வந்து விழுந்ததா இருந்தாலும் சரி, இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கையலுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கூட இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள என்கவுண்டர்ல போட்டுருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் இருந்துட்டு அங்கருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, அதே மாதிரி இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல பார்த்துட்டு, கயல வந்து பார்த்தீங்கன்னா, என் கையாலேயே கொல்லணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, கயல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஆனா அப்பதான் நம்ம கயல் இருந்துட்டு, நல்லா மூளை யூஸ் பண்ணி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டைய போட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எழிலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது மாரி தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்ன காப்பாத்துங்க எழில். இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. என்ன என்கவுண்டர்ல போட பார்க்குறாங்க. என்ன யாரோ வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டாங்க. எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் இப்ப என்னாச்சு? ஏதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில நம்ம எழில் இருந்துட்டு மாஸ் காட்டி நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்த போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.